வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, நவகிரகத்தில் குருவை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதில் ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவின் அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவது உண்டு. பொதுவாக நாம் சொல்வோம், குரு பார்க்க கோடி நன்மை. ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்குத்தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு எடுக்கிறார். இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு. சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு 1 வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார். சந்திரன் கணித்தபடியே அந்த குழந்தைக்கு 1 வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்துக் கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்தது. உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆடத் துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் 1 வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டான் சந்திரன். தான் கணித்த குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில், ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்தார் குரு பகவான். ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன? அதுதான் நான் தான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்திக் கொண்டிருந்தேனே, அதனால் தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவின் பார்வைக்கு இவ்வளவு மகிமை இருக்குமா என்பதை புரிந்து கொண்டார். இது நவகிரகங்களில் ஒருவரான குருவின் அருளுக்கு மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட கதையாகும். குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல் தான் ஆசானின் ஆசையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் இவர். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலங்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தையின் நிலைமையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனகாரகன் என்றும் போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவனகாரகன் என்ற பெயரும் உண்டு. குருவின் நிறம் மஞ்சள், குணம் சாத்வீகம், மலர் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், சமித்து அரசு, தேவதை இந்திரன், பிரதிதேவதை நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் கொண்டைக்கடலை, உலோகம் பொன், சுவை இனிப்பு, ராகம் அடானா,
நட்பு கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். பகை கிரகம் புதன், சுக்கிரன். சமமான கிரகம் சனி, ராகு, கேது. ஆட்சி தனுசு, மீனம். மூலத்திரிகோணம் தனுசு. உச்சம் கடகம், நீச்சம் மகரம். நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. தசாகாலம் 16 வருடங்கள். பார்வை 5, 7, 9ஆம் இடங்கள். பாலினம் ஆண். கோச்சார காலம் 1 வருடம். உருவம் உயரம். உபகிரகம் யமகண்டன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.